Hi everyone, welcome to my channel. இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிட் சாட் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ எதை பற்றி அப்படி சொல்லி பார்த்திங்கன்னா மேக்கப் பற்றி. ஸோ மேக்கப்ங்கிறது என்ன, ஸோ மேக்கப் பண்ணும்போது நமக்கு என்னென்னலாம் ஆகும், அட் த சேம் டைம் மேக்கப் வந்து நம்ம எதுக்காக பண்ணணும், ஏன் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய ஒரு இது வந்துட்டு இருக்கும். ஸோ நிறைய பேர் மேக்கப்பை வந்து அதிகமாக லவ் பண்ணுற ஆட்களும் வந்து இருப்பாங்க. அட் த சேம் டைம் மேக்கப் வந்து எதுக்கு மேக்கப் பண்ணிவிட்டு நமக்கு நேச்சுரல் அழகே ஒரு அழகு தான் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கிப் பண்ணுறவங்க இருக்க தான் செய்வாங்க. நான் ரெண்டு சைடுக்குமே சப்போர்ட் பண்ணுவேன். பட் மேக்கப் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பியூட்டியை வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே நமக்கு நம்மளோட பியூட்டியை இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி காட்டும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு ப்ரொடெக்டிவ் லேயர் எப்படி போடுறோம். ஸோ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஏதாவது ஒரு பொருள்னு வச்சுக்கிறீங்களா, ஒரு கேக் வந்து பண்ணுறோம், அதை எப்படி நம்ம டெக்கரேட் பண்ணும்போது எப்படி ஒரு அழகாக போகுது, அதே மாதிரி தான் மேக்கப்ங்கிறது. சரியா? ஸோ மேக்கப்ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பியூர்லி ஒரு ஆர்ட். அது வந்துட்டு ஸோ எப்படி வந்து கலைகள் வந்துட்டு அதிகமாக இருக்குதோ, ஸோ மேக்கப்பும் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு கலை தான். மேக்கப் வந்து பண்ணுறது அவ்வளோ ஈஸி கிடையாது. நம்ம வீடியோவில் பார்க்குறோம், நம்ம செல்ஃபாக பண்ணுறோம், நம்ம வந்துட்டு இது பண்ணுறோம் அப்படிங்கும்போது அது ரொம்ப ரொம்ப ஒரு ஈஸியான விஷயம் கிடையாது. மேக்கப் வந்து நம்ம ஒரு ப்ரைடல் மேக்கப் நம்ம வந்துட்டு 5 நிமிஷத்தில் பண்ணிட முடியுமா, 10 நிமிஷத்தில் நம்ம வந்து பண்ணிட முடியுமா, என்னென்ன ஸ்டெப்ஸ் நம்ம பண்ண வேண்டியதாக இருக்குது, நம்மளை அழகாக காட்டணும். நம்ம போய் சும்மா ப்ளெயினாக போய் இப்போ ப்ரைடாக இருக்கிறீங்க, ப்ளெயினாக ஒரு நகையை போட்டுட்டு சேலையை உடுத்திட்டு நம்ம போய் ட்ரெஸ்ஸை போட்டுட்டு அப்படியே போய் ஒன்றுமே மூஞ்சிக்கு போடாமல் அப்படி நின்று இருந்தால் எப்படி இருக்கும்? ஸோ நம்ம அந்த ப்ரைடல் லுக்கே வந்து அழகாக காட்டுறது வந்து பார்த்திங்கன்னா மேக்கப் தான். ஸோ நாட் ஓன்லி ப்ரைடல் லுக்கு. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா மார்க்கெட்டில் எவ்வளோ மேக்கப் ப்ராடக்ட்ஸ் வந்துருச்சு. அதே மாதிரி மென் உமன் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா மேக்கப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்காண்டி இந்த மேக்கப்புள்ளே வந்துட்டு மேக்கப் தான் வந்து இது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சொல்லலை. ஜஸ்ட்டு வந்து ஒரு நம்ம பியூட்டியை வந்து என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு தான். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மேக்கப் வந்து நான் சொன்ன மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பியூர்லி இட்ஸ் அன் ஆர்ட். அது வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஈஸி கிடையாது. நான் ஸ்டார்டிங்கில் வந்து வீடியோஸ் வந்து பார்க்கும்போது ஒரு சிலது இது பண்ணும்போதெல்லாம் நான் நினச்ச மாதிரி வந்து கிடையாது மேக்கப் வந்துட்டு. ஸோ அது ரொம்ப ஒரு நல்ல ஒரு லேர்ன் பண்ணி நம்ம டிப்ஸ், ட்ரிக்ஸ், டெக்னிக்ஸ், அந்த ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ், அது மாதிரி ப்ராடக்ட் எப்படி சூஸ் பண்ணுறது, எந்த மாதிரி லேயரிங் பண்ணுறது, இதெல்லாம் வந்துட்டு நம்ம தெரிகிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் மேக்கப்பில் வந்துட்டு. ஸோ அதெல்லாம் இல்லாமல் நம்ம வந்து பண்ணவே முடியாது. ஸோ எப்படி நம்ம ஒரு வீடு கட்டுறோமோ அதே மாதிரி தான் மேக்கப் வந்து நம்ம ஃபேஸில் வந்துட்டு ஒரு வீடை கட்டி எப்படி டெக்கரேட் பண்ணுறோமோ அதே மாதிரி தான் நமக்கு மேக்கப் வந்து நம்ம ஃபேஸ் வந்து டெக்கரேட் பண்ணுறது. ஸோ அதனால் வந்துட்டு பார்த்திங்கன்னா மேக்கப்ங்கிறது யாரும் வந்து சாதாரணமாக வந்து நினைக்காதீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் பேர் ஃபேஸாக இருக்கிறீங்க, இப்போ நீங்கள் மேக்கப் பண்ணாத ஆளாக இருந்தாலும் நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் பேர் ஃபேஸாக இருக்கிறீங்க, ஜஸ்ட்டு ஒன்றுமே நீங்கள் வந்து போட வேணாம். நீங்கள் வந்து ஜஸ்ட்டு கண் வாட்டர் லைனில் காஜல் விட்டுட்டு லைட்டாக கொஞ்சம் க்ரீம் ப்ளஸ் போட்டுட்டு கன்சிலர் போட்டு ஸ்பாட்ஸை ஹைட் பண்ணிவிட்டு க்ரீம் ப்ளஸ் போட்டு லைட்டாக நீங்கள் ஒரு லிப்ஸ்டிக் போட்டு ஐப்ரோ ஃபில் பண்ணி பாருங்கள். உங்கள் ஃபேஸ் வந்து எந்த மாதிரி இருக்குதுங்கிறது நீங்களே வந்துட்டு உணர்வீங்க. அட் த சேம் டைம் உங்களுக்கு ஒரு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் உங்களுக்கு வந்துட்டு கிடைக்கும். அப்படி இல்லை அப்படின்னா ஜஸ்ட் எதுவுமே நான் போடலை அப்படிங்கும்போது ஒரு மை காஜல் கண்மை நல்லா போட்டுட்டு லிப்ஸ்டிக் மட்டும் போட்டு பாருங்கள். அது உங்களை எந்த அளவுக்கு காட்டுதுங்கிறது நீங்களே அது வந்துட்டு கண்ணாடியில் பார்த்து உங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம். ஓகே, ஸோ மேக்கப்ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சாதாரணமாக கிடையாது. ஏன் மேக்கப் அப்படின்னு சொல்லிட்டு பேர் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா மேக் அப், நம்மளை வந்து மேக் அப் பண்ணுறது, நம்மளை வந்து அப்பா மேக் பண்ணுறது. ஸோ அதான் வந்து மேக்கப்ங்கிறது. ஸோ நம்மளை தூக்கி காட்டுறது தான் வந்துட்டு மேக்கப். அதனால் வந்துட்டு பார்த்திங்கன்னா மேக்கப் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ப்ரொஃபஷனல் கிளாஸ் போய் நம்ம வந்து கற்றுக்கலாம், செல்ஃபாக நம்ம வந்து கற்றுக்கலாம். மேக்கப்ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரூல்ஸ் கிடையாது. தெர் இஸ் நோ ரூல்ஸ் ஃபார் மேக்கப். மேக்கப்னா இப்படி தான் இருக்கணும், அப்படி தான் இருக்கணும்னு சொல்லிட்டு ரூல்ஸ் கிடையாது. பட் இந்த மாதிரி ஸ்டெப்ஸ் நமக்கு இருக்குது. ஒவ்வொரு ப்ராடக்ட் போடும்போது இப்படி தான் வந்துட்டு போடணும், இந்த மாதிரி தான் அப்ளை பண்ணணும், இந்த மாதிரி தான் அந்த லேயரிங் பண்ணணும், இவ்வளோ அமௌண்ட் தான் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குறிப்பிட்ட ஒரு இது வந்துட்டு மேக்கப்பில் வந்துட்டு இருக்குது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா மேக்கப் வந்து எல்லாராலையும் வந்து பார்த்திங்கன்னா லேர்ன் பண்ண முடியும். ஓகே, ஸோ நான் இந்த மேக்கப் கிளாஸ் வந்து நான் ஒரு பொழுதுபோக்குக்கு தான் நான் வந்து படிக்கிறேன். அதுக்கு முன்னாடி மேக்கப்பில் வந்து என்னோடய ஸ்கூல் டைமில் எனக்கு மேக்கப்பில் வந்து அதிகமான இன்ட்ரெஸ்ட், பட் எனக்கு டைம் இல்லை. பட் வென்னவர் நான் காலேஜுக்கு வந்து போகும்போது வந்து பார்த்திங்கன்னா மேக்கப் ப்ராடக்ட்டை நான் யூஸ் பண்ண ஆரம்பித்தேன் ஃபேஸில் வந்துட்டு. ஸோ அதாவது ஒரு மினிமல் மேக்கப் மாதிரி பண்ணிட்டு போவேன் வந்துட்டு. ஸோ ஒரு ஃப்ளாலெஸ்ஸாக இருக்கணும், ஃபேஸ் வந்துட்டு பேராக இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நான் வந்துட்டு அப்ளை பண்ணிட்டு போவேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு பொழுதுபோக்குக்காக நான் வந்து பார்த்திங்கன்னா ஊரில் இருந்துக்கிறேன், சென்னையில் இருந்துக்கிறேங்கிறதுக்காக தான் நான் வந்து நம்ம டைமை வந்து ஏதாவது நம்ம இதை எப்படி சொல்கிறது, நம்ம ஏதாவது கற்றுக்கிட்டு இருக்கிறது ரொம்ப நல்லது. அது மாதிரி எந்த ஃபீல்டில் நமக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குதோ அது நம்ம வந்து கற்றுக்கிறது நம்ம வந்து தப்பே கிடையாது. ஸோ நல்ல ஃபீல்டாக இருந்தால் தாராளமாக வந்துட்டு போகலாம். இப்போ மேக்கப்புக்கெலாம் நிறைய ஸ்கோப் நமக்கு வந்துட்டு இருக்குது. நான் ஸ்பெஷலி ஒர்க் இதுக்காக நான் வந்துட்டு இது பண்ணலை. மேக்கப் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும், நம்ம தெரிஞ்சதை விட இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் நான் வந்து அது சூஸ் பண்ணது. அது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இப்போ எனக்கு அது யூடியூப் வீடியோஸ்க்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. என்னுடைய அந்த ஒரு ஸ்கில்ஸையும் நான் படித்தது அந்த ஒரு ஸ்கில்ஸையும் மிக்ஸ் பண்ணி போடும்போது எனக்கு இன்னுமே ஒரு ஃபுல்ஃபில் ஆகின மாதிரி ஒரு எஃபெக்ட் மாதிரி இருக்குது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா
மேக்கப் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பியூர் ஆர்ட். ஸோ பாருங்கள், ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு அது மாதிரி மேக்கப்லேயே விதவிதமான லுக் இருக்குது. நம்ம டே டைம் லுக் பண்ணலாம், நைட் டைம் லுக் பண்ணலாம், சிம்பிள் லுக், ஈஸி லுக், நமக்கு வந்துட்டு ப்ரைடல் லுக், நமக்கு வந்துட்டு வெட்டிங் கெஸ்ட் லுக், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் லுக் நமக்கு வந்துட்டு இருக்குது. ஸோ ஒவ்வொன்றும் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம என்ன ட்ரெஸ் போட்டு ஒரு இது பண்ணாலுமே கூட அந்த மேக்கப் பண்ணும்போது தான் ஒரு ஃபுல்ஃபில் எஃபெக்ட் நமக்கு வந்து கிடைக்கும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மேக்கப் பண்ணாதவங்க கூட வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஒரு லிப்ஸ்டிக்காவது நீங்கள் வந்துட்டு விடும்போது வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அது ஒரு ஃபுல்ஃபில் எஃபெக்ட் உங்களுக்கு வந்துட்டு கிடைக்கும். ஸோ மேக்கப் பண்ணால் அவ்வளோ ப்ராடக்ட் தான் போடணும், அவ்வளோ ப்ராடக்ட் தான் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு கிடையாது. ஜஸ்ட் நம்ம பேஸுக்கு ஒரு சிம்பிளான ஒரு 2 ப்ராடக்ட், ஐப்ரோ ஃபில் பண்ணிக்கலாம், நம்ம ஃபேஷியல் ஃபியூச்சரை என்ஹான்ஸ் பண்ண ப்ளஷ் ஹைலைட் பண்ணிக்கலாம், ஐஷேடோஸ் லிப்ஸ்டிக்ஸ் நம்ம போட்டுக்கலாம், காஜல் நம்ம வந்து போட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரிலாம் நமக்கு இருக்குது. ஐஷேடோஸ் வேணாம், ப்ளஷ் ஹைலைட்லாம் வேணான்றா கூட ஜஸ்ட் நம்ம காஜல், ஏதாவது பேஸ் மேக்கப் பவுடர் இந்த மாதிரி போட்டுருக்கணும், நம்ம லிப்ஸ்டிக் கூட போட்டுக்கலாம். அது வந்துட்டு நம்ம இது பண்ணுறது தான். நான் சொன்ன மாதிரி ரூல்ஸ் கிடையாது, மேக்கப் வந்துட்டு இப்படி தான் போடணும், இப்படி தான் போடணும்னு சொல்லிட்டு நம்ம விருப்பம் தான் எல்லாம் வந்துட்டு. ஸோ இப்போ நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா வீடியோ பார்த்தும் கற்றுக்கலாம். பட் நீங்கள் ப்ரொஃபஷனல் மேக்கப் ஆர்டிஸ்ட்டாக போகணும், ஒரு நல்ல ஒரு ப்ரைடல் மேக்கப் ஆர்டிஸ்ட்டாக போகணும் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா சர்டிஃபிகேட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அதுதான் நம்மளை ப்ரூவ் பண்ணி காட்டுறதுக்கான ஒரு அடையாளம். நம்ம நார்மலாக வந்து என்ன தெரிஞ்சிருந்தாலும் ப்ரைடல் மேக்கப் ஆர்டிஸ்ட் விட நமக்கு அதிகமாக தெரிஞ்சிருந்தாலுமே கூட அது நமக்கு செல்லுபடி ஆகாது. அது ஒரு சில பேருக்கு தான் வந்துட்டு செல்லுபடியாகி தூக்கி விடும். ஒரு சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அதுவும் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா சர்டிஃபிகேட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், நாட் ஒன்லி ஃபார் திஸ் கோர்ஸ், எனிதிங். ஸோ எந்த ஒரு இருந்தாலுமே கண்டிப்பாக ஒரு சர்டிஃபிகேட் நமக்கு வந்து தேவைப்படும். ஸோ இப்போ நமக்கே ஒரு சர்டிஃபிகேட்டாக ஒரு ஆதார் கார்டு இருக்குது அப்படிங்கும்போது நம்ம படித்த கோர்ஸுக்கும் கண்டிப்பாக தேவைப்படும். அப்படிங்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அந்த மாதிரி நீங்கள் ஃபீல்டுக்குள்ளே போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக சர்டிஃபிகேட் தேவை. செல்ஃபாக நீங்கள் மேக்கப் நானாக செல்ஃபாக பண்ணிக்கிறணும், என்னென்ன அழகாக காட்டிக்கிறணும், நம்மளாக வந்துட்டு பார்த்திங்கன்னா என்ஹான்ஸ் பண்ணி காட்டணும். அப்படிங்கும்போது நம்ம நிறைய வீடியோஸ் பார்த்து கற்றுக்கலாம். நிறைய வீடியோஸ், பியூட்டி யூடியூப் வீடியோஸ் அந்த மாதிரிலாம் நிறைய வந்துட்டு இருக்குது. பட் ஒவ்வொரு ஆளுக்கும் வந்து ஒவ்வொரு டேலண்ட் வந்துட்டு இருக்கும். இது என்னோட கைண்ட் ஆஃப் ஸ்டைலில் நான் வந்து போட்டுருக்கேன். ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொரு ஸ்டைலில் வந்து போடுவாங்க. எல்லாமே அப்ளிகேஷன் இல்லாமல் ஒன்று தான். பட் சொல்கிற விதம், அந்த பேக்ரவுண்ட், அந்த மியூசிக் இந்த மாதிரிலாம் வித்தியாசமாக வந்துட்டு இருக்கும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து மேக்கப்ங்கிறது பார்த்திங்கன்னா எல்லாருமே லேர்ன் பண்ணி வச்சுக்கிறது ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டான திங்க். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு லிப்ஸ்டிக் போடுறது, காஜல் போடுறதுக்குலாம் மேக்கப் ஸ்கில் கற்றுக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கிடையாது. நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறது வந்துட்டு ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டான இது. நம்ம செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் வந்து பூஸ்ட் பண்ணும். நம்ம நல்லா அழகாக நமக்கு என்ஹான்ஸ் பண்ணி காட்டும்போது பார்த்திங்கன்னா ஒரு புது கைண்ட் ஆஃப் ஒரு ஃப்ரெஷ் ஃபீல், ஒரு எனர்ஜி வந்து கிடைக்கும். ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ட் நமக்கு வந்து இருக்கும். ஸோ அந்த மாதிரிலாம் நமக்கு வந்து இருக்குது. ஸோ நம்ம ஒரு டே டைம் லுக், ஆஃபீஸ் போகிறீங்கன்னா கண்டிப்பாக அதுக்கு ஒரு லுக் வந்து பண்ணலாம். காலேஜ் போகிறீங்கன்னா அதுக்கு ஒரு லுக் வந்து நம்ம வந்து பண்ணலாம். ஜஸ்ட் 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸ்லேயே வந்து டிஃப்ரெண்ட் லுக்ஸ் நம்ம ஈஸியாக க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரிலாம் நமக்கு வந்துட்டு இருக்குது. இப்போ எல்லாருமே வந்து பண்ணுறாங்க, சொல்லவே தேவையில்லை. பாய்ஸாக இருக்கட்டும், கேர்ள்ஸாக இருக்கட்டும், மென்னாக இருக்கட்டும், ஸ்கூல் போகிறவங்க கூட எல்லாமே பண்ணிட்டு வந்து போகிறாங்க. ஸ்கூலில் அலௌடு கிடையாது, ஒரு சில ஸ்கூலில் அலௌடு, ஒரு சில ஸ்கூலில் அலௌடு கிடையாது. பட் காலேஜுக்குள்ளே போகும்போது தான் வந்துட்டு பெரும்பாலும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இந்த லிப் கிளாஸ், லிப்ஸ்டிக்லாம் போடுறதுக்கு வந்து ஆரம்பிப்பாங்க. கேர்ள்ஸ்லாம் பர்டிகுலராக இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து மேக்கப் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா எல்லாராலையுமே வந்து பண்ணலாம். எல்லாருமே வந்து பண்ணலாம், எல்லாருமே லேர்ன் பண்ண முடியும், எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்மளுடைய செல்ஃப் கான்ஃபிடென்ட்டை வந்து நல்லா பூஸ்ட் பண்ணி காட்டும், நம்மளையும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா பியூட்டியை என்ஹான்ஸ் பண்ணி காட்டும். அதனால் மேக்கப் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு ஸ்டெப் நம்ம வந்து தெரிஞ்சு வச்சுக்கிறது. அதனால் அது நம்ம டேரெக்டாக ப்ரொஃபஷனலாக போய் கற்றுக்கிட்டாலும் சரி, இல்லை நம்ம வந்து வீடியோவை பார்த்து கற்றுக்கிட்டாலும் சரி, அது நம்ம விருப்பம். பட் எப்போவுமே நம்மளை வந்து பார்த்திங்கன்னா லிட்டில் பிட் ஆஃப் பியூட்டியை நம்ம வந்து வச்சுக்கிறது நம்ம வந்து தப்பே கிடையாது. அதுக்காண்டி ஒரே நட்டுக்கா மேக்கப் போட்டால் தான் அழகு அப்படின்னு நான் சொல்ல வரல. மேக்கப் வந்து அழகுக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லை. மேக்கப் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நேச்சுரல் பியூட்டியோட கம்பேர் பண்ணாதீங்க. நம்ம பியூட்டி எப்போவுமே நமக்குள்ளே பியூட்டி தான். ஜஸ்ட் அதை என்ஹான்ஸ் பண்ணி அதை அப்ளிக் பண்ணி தூக்கி காட்டுறதுக்கு தான் மேக்கப் வந்து நம்ம அப்ளை பண்ணுறது. அந்த பியூட்டியை வந்து நம்ம அழகுபடுத்துகிறோம், அந்த நம்மளுடைய அழகை வந்து இன்னும் நம்ம அழகுபடுத்துகிறோம். அதுதான் வந்துட்டு மேக்கப்ங்கிறது. ஓகே, ஸோ இதாங்க என்னுடைய மேக்கப் பற்றின ஒரு ஒப்பீனியன். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா மேக்கப் வந்து யாருன்னு கிடையாது, எல்லாருமே வந்து பண்ணிக்கலாம், தப்பே கிடையாது. இப்போது பார்த்திங்கன்னா மெச்சூர் ஸ்கின், இன்டர்நேஷ்னல் பெரிய பெரிய பியூட்டி யூடியூபர்லாம் பார்த்திங்கன்னா இன்டர்நேஷ்னல் பியூட்டி யூடியூபர்லாம் மெச்சூர் ஸ்கின் மோர் தென் 60+, 70+ல் உள்ளவங்கலாம் வந்து பார்த்திங்கன்னா மேக்கப் பண்ணி வீடியோ வந்து போடுறாங்க. பிகாஸ் அவங்களோட செல்ஃப் கான்ஃபிடென்ட் அது மாதிரி அது நல்லாவே அவங்களுக்கு பொருத்தமாக வந்துட்டு இருக்கும். அவங்களோட ஸ்கில்ஸ், அந்த மேக்கப் மேலே உள்ள ஆர்வம், இன்ட்ரெஸ்ட், அதனால தான் வந்துட்டு அதுக்குள்ளே வந்துட்டு அவங்க இது பண்ணுறாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா மேக்கப் வந்துட்டு என்னை பொறுத்த வரைக்கும் தப்பே கிடையாது. நம்ம வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்மளை என்ஹான்ஸ் பண்ணி காட்டுறது தான் அது வந்துட்டு. அதனால் நம்ம பண்ணிக்கலாம். அது ஒவ்வொரு லுக்குக்கு ஒவ்வொரு இடத்துக்கு போகிற மாதிரி நம்ம பண்ணும்போது அது நல்லாவே ஒவ்வொரு ட்ரெஸ்ஸு, ஒவ்வொரு லுக்குக்கு தகுந்த மாதிரி, அதாவது இப்போது ஒவ்வொரு ஈவெண்ட், ஒவ்வொரு ட்ரெஸ்ஸுக்கு தகுந்த மாதிரி நம்ம அந்த லுக் வந்து கரெக்டாக பண்ணும்போது, இல்லை நம்ம நார்மலான ஒரு ஃபார்மல் லுக்கோ, கேஷுவல் லுக்கோ, ஒரு
ஆஸ் யூஸ்வல் ஒரு எப்பவும் பண்ணுற ஒரு லுக் ரெகுலர் லுக்கும் நம்ம பண்ணும்போது நமக்கு ரொம்ப நமக்கு என்ஹான்ஸ்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் மேக்கப் பண்ணாத ஆள் யாராவது வீடியோவில் இருக்கிறீங்கன்னா இப்போயே ஓடி போய் கண்ணாடியில் போய் ஜஸ்ட் நீங்கள் ஒரு காஜல் வச்சு ஒரு பேஸ் மேக்கப் ஏதாவது போட்டு ஒரு காஜல் வச்சு லிப்ஸ்டிக் போட்டு ஐப்ரோ ஃபில் பண்ணி உங்கள் ஃபேஸை வந்து பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இன்னுமே உங்களுக்கு ப்ராடக்ட் ஆட் பண்ண ஆசையாக இருக்கும். ஓகே, ஸோ ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஆல்சோ சப்ஸ்கிரைப் டு மை சேனல். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் வீடியோ அப்லோட் பண்ணும்போது நோட்டிஃபிகேஷன் சேரும். நீங்கள் தேவைப்படா நீங்கள் வந்து பார்க்கலாம். இதை பற்றி டவுட் இருந்தால் கண்டிப்பாக நான் கமெண்ட்டில் கேளுங்க. அட் த சேம் டைம் உங்கள் கருத்து என்னங்கிறது கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஓகே, ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் கைஸ். டேக் கேர், ஸ்டே சேஃப், லவ் யூ ஆல் அண்ட் பாய் கைஸ். அதே மாதிரி மேக்கப் பற்றி யாருமே மேக்கப் ஆர்டிஸ்ட்டுன்னு நான் சொல்ல மாட்டேன், அது வந்து உங்கள் சாய்ஸ். மேக்கப் பற்றி யாருமே தயவுசெய்து தப்பாக பேசாதீங்க. மேக்கப்ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி இல்லை அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ தூரம் வேர்ல்டு வந்துட்டு போகிறதுக்கு மேக்கப் பியூட்டியுமே ஒரு காரணம் தான் வந்துட்டு. ஓகே, ஸோ அதை நான் எதை சொல்கிறேங்கிறது நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறீங்க. ஸோ பியூட்டி இஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட். எவ்வளோ தூரத்துக்கு நமக்கு அறிவு முக்கியமோ அதே மாதிரி நம்மளை அழகுபடுத்திக்கிறதும் ரொம்ப வந்து முக்கியம். ஸோ அதுவுமே வந்து பார்த்துக்கிறோம். ஓகே, ஸோ இதான் சொல்லணும்னு நினச்சேன். ஸோ கண்டிப்பாக உங்கள் கருத்து என்னங்கிறத கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. ஓகே, லவ் யூ ஆல் அண்ட் பாய்.